தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க. தொடர்ந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 படங்களை ஏற்றி அதன் மூலயமா ஒரு 2 சில வார்த்தைகளை எழுதியும் அவர் பதிவேற்றியிருக்காரு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சாட்டையை ரொம்ப நாளாக பார்க்க முடியல அப்படின்னு காத்திருந்த அத்தனை பேருக்கும் மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய செய்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன சலசலப்பும் ஏற்பட தான் செய்கிறது. அதற்கான காரணம் உட்கட்சி பூசல் சம்மந்தமாக ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்து நான் பேசும்போது சொல்கிறேன். முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பதிவேற்றியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அவரோட ஒரு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு டிஷர்ட் போட்ட அருமையான ஒரு வாசகம் எழுதி அவர் பார்த்திங்கன்னா அதை பதிவேற்றியிருக்காரு. அதில் துணை இருக்கும் அனைவருக்கும் நன்றி, தமிழால் இணைவோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவேற்றியிருக்காரு. எக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்துல இருந்து நான் பாதையிலேருந்து மாறவே போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதியான சவுக்கடி அப்படின்னு சொல்லலாம், இல்லை சாட்டையடின்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து அவரோட டிஷர்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, த வேர்ல்ட் இஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கு கீழே அவருடைய கமெண்ட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரோட உடல்நிலை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் பார்த்திங்கன்னா குண்டாஸில் இருந்துட்டு அதன் பிறகு அவர் வெளியே வந்த உடனே அவருக்கு இந்த சிறுநீரக கோளாறு கொஞ்சம் இருந்தது. அது சம்மந்தமாக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து இப்போ தான் அவர் கொஞ்சம் தெளிவடைஞ்சு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதை தெரியப்படுத்துவதற்காக தான் இப்படி அவர் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா உடல்நிலையை கவனித்து கொள்ளுங்க, உங்களோட ஓய்வு நேரத்தில் குழந்தைங்க குடும்பங்களோட இருங்க, மீதி நேரத்தை கட்சி பணிக்காக செயல்படுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியான ஆட்கள் களப்பணியில் இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை பலரும் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவர் இன்னும் ஒரு 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் இன்னொரு விஷயத்தையும் பதிவேற்றினார். அதில் ஒரு படத்தோடு பதிவேற்றி விட்டு தற்கொலை எதற்கும் தீர்வல்ல, வாழ்ந்து காட்டுவதே நான் பட்ட வழிகளுக்கு மாமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயம் அவருக்கான எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நிறைய வழிபட்டு அவர் இந்த இடத்துல கடந்து நின்று இருக்காரு. இனியும் சாட்டை சுழலும் அப்படிங்கிறது நமக்கு தாராளமாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் திராவிடர்களோட அத்தனை விஷயங்களும் கிழித்து தொங்க விட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற இந்த அரசு செய்யக்கூடிய இந்த அடாவடித்தனத்தை நம்ம எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசித்து சிந்தித்து அதுக்காக செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு முன்னாடியே ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது சம்மந்தமாகவும் நிச்சயம் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அதை பேசாமல் நம்மளால் கடந்து போகவே முடியாது. தற்போது சிவசங்கரன் அவர்களை கைது செஞ்சது எல்லாருக்குமே தெரியும். கைது செய்த அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. கிட்டத்தட்ட என்ன சாட்டை துரைமுருகனுக்கு நடந்ததோ அதே நிகழ்வு இவருக்கும் நடந்திருக்கு. ஆனால் அவர் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்காக ஒரு பதிவு போட்டு சீமானண்ணன் அவர்களை இது சம்மந்தமாக எந்த ஒரு அறிக்கையும் விடலை, கட்சி அவருக்கு துணை நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கண்டமேனிக்கு பேசிக்கிருக்காங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிதேசியம் பேசுகிற நிறைய நபர்கள் சண்டையிட்டு கேள்வி கேட்குற முன்னிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சிவசங்கரன் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது. சிவசங்கரன் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, ஐயோ அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு வாயால் பேசுகிறதால எந்த ஒரு பயனும் இல்லை. அவரை கைது பண்ணிட்டாங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முன்னெடுப்பு எடுக்கணும். நிச்சயம் நாம் தமிழர் அந்த முன்னெடுப்பு எடுத்திருப்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிகழ்வு என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரியாமல் நம்ம எதுவுமே பேச முடியாது. நிச்சயம் அண்ணன் சீமானுக்கு அவரோட செவிக்கு இது போகாமலாம் இருக்காது, போயிருக்கும். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறதும் இதற்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தேவை. இன்னும் சொல்லப்போனால் சன் நியூஸ்காரன் இப்போவே செய்தி போட ஆரம்பிச்சிட்டான். ஒரு விவசாயியை போயிட்டு இவர் தாக்கிட்டாரு, அதனால தான் சிவசங்கரனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண சிவசங்கரன் பார்த்திங்கன்னா கல்குவாரியில் இருக்கிற வண்டியை கொளுத்திட்டாரு அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான முறையில் போட்டு வச்சுருக்காங்க. நிச்சயம் இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயமும் தெளிவடையும். ஆனால் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கேட்கணும்னு நினைக்கிற சில நபர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு குறிப்பிடக்கூட விரும்பலை. அந்த மாதிரியான அந்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்சியில் சில பிரச்சனைகள் உண்டு பண்ண பார்க்குறாங்க. தம்பி தங்கைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பக்கத்தில் இருந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிங்க. ஒன்று சிவசங்கரன் அவர்களோட கைது, இன்னொன்று நம்ம சாட்டை மறுபடியும் இணையத்தில் கலந்துருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம்.